அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். எனவே நீதிமான்கள் ஆவதற்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். எனவே நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று என்னன்னா, நீதிமொழிகள் 13:25 நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நீதிமான் என்ன பண்றான்னா, தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். அடுத்து போட்டிருக்கு, துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். அப்ப திருப்தியாக புசிக்கிறான், பசித்திருக்கும், ரெண்டு இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த நீதிமான் தனக்கு திருப்தியாக வாழ்கிறான். அவனுடைய சம்பளத்திலே, அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்திலே அவன் திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறான். ஆனா துன்மார்க்கருக்கோ கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாதபடியினாலே அவன் வயிறோ பசித்திருக்கும். அவன் எப்பொழுதுமே ஒரு குறைவிலேயே இருப்பான் பாருங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் நல்லா இருக்கு, ஆனா நான் கஷ்டப்படுறேன் பிரதர் ஒரு கேள்வி கேட்குறீங்க தானே. ஆனா நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த சத்தியத்தை நீங்க நம்புனீங்கன்னா இந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். என்னது? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் எனக்கு திருப்தியாக புசிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறபடினால கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை உடையவனாய் நான் இருந்து நான் எனக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே சந்தோஷமாக வாழ்வேன். ஸோ இப்படி உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க. எனவே நீங்க நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்களா இருக்கிறபடியால் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் திருப்தியாக புசிப்பீர்கள், திருப்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள். எல்லாவற்றுக்கும் தேவையான பணமும் உங்களுக்கு இருக்கும். நீங்க நிறைய நேரம் பாருங்க, நமக்கு செய்யறதுக்கு பணம் இல்லாம இருக்குல்ல, இந்த சூழ்நிலாம் மாறிடும். எப்பனா இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நீதிமான்கள், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை உடையவர்கள், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை உடையவர்கள். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் புசிப்பீர்கள், ஒரு குறையும் இன்றி வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.